வெல்கம் டு KPRD கிச்சன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது எக் நூடுல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு. நான் இன்றைக்கி ஆர்டினரி நூடுல்ஸ் ஒரு பேக்கெட் எடுத்திருக்கேன். அது கூட 4 முட்டை, 2 ஸ்பூன் மிளகுத்தூள், உப்பு தேவையான அளவு, நூடுல்ஸ் மசாலா 3 ஸ்பூன், வெங்காயம் 2, தக்காளி 2 நறுக்கியது. முட்டையை உடச்சி ஊற்றிக்கணும். உடச்சி ஊற்றின முட்டை கூட மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கணும். பீட் பண்ணதுக்கப்புறம் கடாயை வச்சு கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அடித்து வச்சுருக்க முட்டையை ஊற்றி பொடி மாஸ் மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கணும். அது கூட மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா கலந்து விட்டு இறக்கிட்டு கடாயை வச்சு கடாயில் எடுத்து வச்சுருக்க நூடுல்ஸை ஆட் பண்ணி நூடுல்ஸ் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 3 நிமிஷம் வேக விடணும். நல்லா கலந்து விட்டு வேக விட்டு வெந்ததுக்கப்புறமா தனியாக வடிகட்டிக்கணும். எடுத்து தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி வடிகட்டிட்டு ஒரு 3 நிமிஷம் ஆற விட்டு அது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு கலந்து எடுத்துக்கணும். ஏன்னா எண்ணெய் விட்டால் தான் நூடுல்ஸ் உடையாமல் இருக்கும், நல்லா சாஃப்டாகவும் வரும், உடையாமல் இருக்கும். எடுத்ததுக்கப்புறமா கடாயை வச்சு கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா வெங்காயத்தை ஆட் பண்ணி அது கூட வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கணும். தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். வதங்கினதுக்கப்புறமா அது கூட தேவையான அளவு மிளகாய்த்தூள், உப்பு சேர்த்து அதையும் வதக்கிக்கணும். அது கூட எடுத்து வச்சுருக்க நூடுல்ஸ் மசாலா சேர்த்து அதையும் வதக்கிக்கணும். எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா முட்டை பொடி மாசை அது கூட சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். முட்டை பொடி மாஸ், வெங்காயம், தக்காளி, மசாலா எல்லாம் கலந்து வந்ததுக்கப்புறமா அது கூட வேக வச்சு வச்சுருக்க நூடுல்ஸை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி முட்டை போட்டு செய்கிறப்ப குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு 3 நிமிஷம் நல்லா கலந்து விட்டு இறக்கிடணும். இது சுவையான எக் நூடுல்ஸ் ரெடி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.